ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கமல் சாரோடைய நாயகன் படத்துக்கு நவம்பர் 6ஆம் தேதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அதே 6ஆம் தேதி இன்னொரு படத்தை இறக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ் அண்ட் சந்திரமுகிக்கு அப்புறம் கமல் சார் மற்றும் ரஜினி சார் இணைந்து பழைய படம் ஒன்று மோத போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய மனிதனும் கமலஹாசன் அவர்களுடைய நாயகனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ நாயகன் வைஸ் மனிதன், என்னடா அது நாயகன் கூட டஃப்பான படம் ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா டம்மி பீஸான ஒரு படத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ செலிப்ரேஷன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெருக்கி விடுவோம். நானும் நவம்பர் 6ஆம் தேதி நாயகன் படத்துக்கு வரேன். கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெருக்கி விடுவோம். ஓகே, எல்லா கமல் சார் ரசிகர்களும் அங்கே வந்துருங்க, ஃபன் பண்ணுவோம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ மனிதனா நாயகனா யார் அப்படிங்கிறத நம்ம திருப்பியும் காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கந்தாரா படத்துடைய இயக்குனர் ரிஷப் செட்டி அவர்கள், கமல் சார் இந்திய சினிமாவில் அப்படிப்பட்ட வலிமையான கதையை பண்ணவர். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு கந்தாரா பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே நான் என்னடா கமலஹாசன் ஆஃபீஸ்ன்னு சொன்னோடனே என் கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து பேச ஆரம்பித்தோன்னே நான் கை கொஞ்சம் ஃபோனை தள்ளி வச்சுட்டேன், ஸ்பீக்கரில் போட்டு இப்படியே வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறத கேட்டுட்டே இருந்தேன். என் கை நடுங்குச்சு, ஃபோனை ஹோல்ட் பண்ண முடியல. அவர் பாராட்டினதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ கண்டாரா சாப்டர் 1க்கும் பார்த்தீங்கன்னா கமல் சார் பார்த்துட்டு அதற்கான ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு. பட் இது ரீசெண்டாக அவர் கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னது ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்தப்போ அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு இயக்குனருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கமலஹாசன் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா கந்தாரா படம் அவருடைய அந்த நாலேஜ் எல்லாமே கமல் சாரோட அஸ் அ டேரக்டராக அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கவர் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக எனக்கும் ஃபீல் ஆச்சு. அஸ் அ கமல் சார் ஃபேனாக நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து ஒரு சோகமான செய்தி. மக்கள் நீதி மையத்துடைய ஸ்டூடெண்ட் விங்கிலேருந்து பெரம்பலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹரி அப்படின்றவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அவர் யூத் விங்கு எம்என்எம்மில் பயங்கர ஆக்டிவான பர்சன். நானே ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கேன் அவரை. ஸோ தட் அவர் அவர் ஏரியாவில் அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஒன்று சேர்த்தார் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் போஸ்ட்டு, நான் காண்டாக்ட் பண்ணேன். பட் அது அவருடைய குரூப்பில் தான் இருந்தார். ஸோ குரூப்பில் போட்டு பார்த்தோம், எதுவும் வரல ரிப்ளையே. ஸோ அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம உங்கள் நான் கமலஹாசன் சேனல் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து நம்ம கிரேசி மோகன் அவர்களுடைய 74வது பர்த்டே அன்னைக்கு 1200 ஷோ சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கமல் சார் தான் போயிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு, கிரேசி மோகனுக்காக நான் எங்கேனாலும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கிடையாது. கமல் சார் எங்கேனாலும் சரி கிரேசி மோகன் நடத்துகிறாங்க, அவரை பற்றி ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா முதல் ஆளாக அவர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு பேசிட்டு வர்றது அப்படிங்கிறது அவருடைய மாண்பு அப்படிங்கிறதை காட்டுகிறது. ஓகே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து KS 238 கமலஹாசன் ரஜினிகாந்த் படம் இயக்குவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததில்ல. பிரதீப் ரங்கநாதன் எங்கே போனாலும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் ஓப்பனாக உடச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கதை என்னால் பண்ணவே முடியாது. ஒன்று கமலஹாசனுக்கு பண்ண முடியும், இல்லை ரஜினிகாந்துக்கு பண்ண முடியும். 2 பேருக்கும் சேர்ந்த கதை என்கிட்ட இல்லை. நான் இப்போ ஆக்டிங் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டார். அப்புறம் எதுக்கு பொடி வச்சு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சித்ரா லக்ஷ்மணன் சாரும் பிரதீப் ரங்கநாதனும் ஒருத்தர்னாரு. அப்போ அவரும் உருட்டியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாம் உருட்டுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வரல, தகவல் அப்படி வருதுங்க, ரூமர் அப்படிங்கிறப்ப நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சொல்ல முடியாது, ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ KS 238க்கு பிரதீப் இல்லை, லோகேஷ் தான் லாக்டு. சரியா, வேறு யாரும் வர கிடையாது. ஜெயிலரில் முடித்த பிறகு நெல்சன் வருவார், அதெல்லாம் அதுவும் கட்டுக்கதையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக தேவயானிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க JFWலேருந்து. அப்போ கமல் சாரோடைய பஞ்சதந்திரம் டைலாக் தான் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. என் வாழ்க்கையை மாற்றினது இந்த டைலாக். ஏன்னா எப்பயுமே எனக்கு வாய்ப்புகளே இல்லை, கமல் சார் தான் இந்த படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு பஞ்சதந்திரம் கொடுத்தா. அதுக்கடுத்து எனக்கு நிறைய சீரியல் வாய்ப்புகள் வந்தது, அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ இந்த டைலாக் என்னை சேஞ்ச் பண்ணிச்சு, எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்ற டைலாக்கு அது என்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிச்சு. அதுக்கு தேங்க்ஸ் டு கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி கமல் சாரை
ஒரு வாழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவர் கமல் சார் வந்து எல்லா ஒரு நடிகையும் சரி, அவங்களுக்கு உண்டான அந்த முக்கியத்துவமும் வந்து கண்டிப்பா குடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் நேஷனல் அவார்ட் வந்து வாங்கியிருந்தார்ல, அத வந்து கமல் சார் கிட்ட வந்து காட்டணும்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட காட்டி, அவர் வந்து அவருடைய போதனைகளையும் வந்து பெற்றுக்கொண்டு, ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு ஆஸ்கார் அவார்ட் கிட்ட போன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹேப்பியா இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சார் பிக் பாஸ் 9 தமிழ் பண்ணல, பிக் பாஸ் சீசனே பண்ணலங்கிறதுக்கு நெறைய ரீசன்ஸ் வந்து சொல்லப்பட்டாலும், உண்மையான ரீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமல் சாருக்கு இந்த சீசன்ல நெறைய விஷயங்கள் ஆப்போசிட்டா நடந்திருக்கு 7வது சீசன்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து வெளிய போயிருக்காரு. அதுக்கடுத்து ரொம்ப அந்த ஷோவ புல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் கிடைக்காம அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கமல் சார் வந்து காஸ்டியூம்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்பான்சர்ஸு, பிராண்டு ஏன்னா கமல் சார்ன்ற ஒரு பிராண்டுங்கிறப்ப நெறையா வந்துச்சாம். அது அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு போதை அப்படின்றதுனால, நீங்க பார்த்துருப்பீங்க நானே ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிறப்ப, அது ஒரு என்ன சொல்றது சமுதாயத்துக்கு சீர்கேடான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ அத வந்து கமல் சார் பண்ணது அப்படிங்கிறது, அத விட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிறத இப்ப விஜய் சேதுபதி மாத்திக்கிட்டார். எதுவும் வரமாட்டேங்குது, ஸ்பான்சர் வரமாட்டேங்குது. அவங்க நம்ம பொம்மை மாரி தான் அவங்க ஆட்டுற ஆட்டுக்கு நம்ம வந்து ஆடணும் அப்படிங்கிறதுனால, ரொம்ப வந்து சிரமப்பட்டுருக்காரு. இப்போ கூட ரீசென்ட்டா அந்த ஆதிரை இஷ்யூ உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாரி அவர் எல்லாம் எழுந்துச்சு நிக்கும்போது, "ஏன் நீ உட்காந்து சொல்றன்னு" உடனே கமல் சார வச்சு இது பண்ணிட்டாங்க. இன்னும் கமல் சார் பண்ணதையே பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது புதுசா யோசிங்கடான்னு சொல்லி விமர்சனமும் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரைட்ரா கமல் சார் இருக்கிறப்ப பயங்கரமா திட்டிட்டு இருந்தாய்ங்க. கமல் சார் போன பிறகு வேணும் வேணுன்றாய்ங்க. போதும்டா சாமி அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க எது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மீண்டும் சந்திப்போம்.